ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து illustration 2 யூனிட் நம்பர் 3 புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரி அந்த யூனிட்ல இருந்து பார்க்க போறோம். illustration 2 என்னன்னா மறுபடியும் ஒரு அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் சம் தான் இது. ஃபர்ஸ்ட் என்னன்னு படிச்சிருவோம். ஷோ த அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஃபார் ராணி ஹூ இஸ் டீலிங் இன் ஆட்டோமொபைல்ஸ். ராணின்றவங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா ஆட்டோமொபைல் பிசினஸ் பண்றாங்க. அவங்க பண்ணிருக்க டிரான்சாக்ஷனை தான் நம்ம வந்து இப்போ அவங்களோட புக்ஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த புக்ஸ் ஆஃப் ராணி ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். பணம் வச்சு பிசினஸ் வந்து துவங்குறாங்க. இவங்கெல்லாம் 80,000 ரூபாய் பணம் போட்டு துவங்குறாங்க. ரெண்டாவது வந்து கூட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். ரமேஷ் என்ற ஆள் கிட்ட இருந்து கடன் மூலமா பொருட்களை வாங்குறாங்க. பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். பர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்றாங்க. இது மூலமா பணம் வச்சு வாங்குறாங்க. பெய்ட் கிரெடிட்டார்ஸ் பை கேஷ். கடனுக்கு வாங்கினவங்க கிட்ட கடனுக்கு வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த கடன் வாங்கினவங்களுக்கு பணத்தை வந்து திரும்ப அளிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் படி என்டர் பண்றோம் போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம். அசெட் ஈக்குவல் டு லயபிலிட்டிஸ் பிளஸ் கேபிட்டல். அந்த ஈக்குவேஷன் தான் அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் சொல்றோம். அந்த அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் வந்து இப்போ வந்து பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருந்தோம். ஆனா இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா ஸ்பெசிபிக்கா எப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் எஃபெக்ட் ஆக போகுதுன்றத நம்ம வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன விஷயம் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. டூ எஃபெக்ட்ஸ் வந்து எப்பவுமே இருக்கும். டூ ஃபோல்ட் எஃபெக்ட்ஸ். டூ ஃபோல்ட் எஃபெக்ட்ஸ்னா கொடுக்கல். ஒருத்தர் வந்து ரிசீவ் பண்றாங்கன்னா ஒருத்தர் ரிசீவ் பண்ணிக்கிறாங்கன்னா ஒருத்தர் வந்து கிவ் பண்ணணும். ஒருத்தர் கிட்ட இருந்து நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம்னா இன்னொருத்தர் வந்து அதை கிவ் பண்ணணும். அந்த கான்செப்ட் தான். ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். பணம் வந்து வச்சு பிசினஸ் துவங்குறாங்க. ஒரு ஃபோல்டு என்ட்ரி என்னன்னா கேஷ். இன்னொரு சைடு என்ட்ரி என்னன்னா பிசினஸ் துவங்குறத நம்ம என்ன சொல்லுவோம், இந்த வியூ ஆஃப் அக்கவுண்டிங்ஸ்ல வந்து கேபிட்டல் வந்து இனிஷியல் அமௌண்ட் நம்ம சொல்லுவோம். அதுதான் ஸ்டார்டட் பிசினஸ். ஸ்டார்டட்ன்றது இனிஷியலா பிசினஸ் வந்து கேஷ் மூலமா துவங்குறது கேபிட்டல் சொல்லுவோம். இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த என்ட்ரியில நடந்திருக்கு. இது மாதிரி ரெண்டு விஷயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். கிளாரிட்டியா வந்து நம்ம போடலாம். கூட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்னு கூட்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் நாலேஜ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாக்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாட் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். ஒன்னு வந்து நம்ம கூட்ஸ் வாங்கியிருக்கோம், கடனுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் ரெண்டாவது விஷயம். கூட்ஸ் வாங்கியிருக்கோம், எப்படி வாங்கியிருக்கோம்னா கடனுக்கு வாங்கிக்கிறோம். கடன் நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், கிரெடிட்டார். ரெண்டு எஃபெக்ட் எழுதியாச்சு. மூணாவது வந்து பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஃபர்னிச்சர் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபர்னிச்சர் அப்படின்றது ஒரு அக்கௌண்ட். பிக்ஸ்டு அசெட்ன்றதுனால அதை தனியா எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் எப்படி அந்த பர்னிச்சர் நம்ம வாங்குறோம்னா கேஷ் மூலமா வாங்குறோம். அது ரெண்டாவது விஷயம். நாலாவது பெய்ட் கிரெடிட்டார்ஸ் பை கேஷ். கிரெடிட்டார்ஸ் கடனாளிகளுக்கு பணத்தை அளிக்கிறோம். கிரெடிட்டார்ஸ் ஒரு எஃபெக்ட். ரெண்டாவது வந்து கேஷ். இப்ப நம்மளுக்கு நல்லா தெரியும் அசெட்னா என்னன்னு. நம்மளுக்கு போன வீடியோல நம்ம நல்லா பார்த்துட்டோம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எதுக்குன்னு அனலைஸ் பண்றாங்கன்னு நம்ம போன வீடியோல illustration 1 சம்ல பார்த்தோம். இப்ப கேபிட்டல், அப்புறம் வந்து லயபிலிட்டிஸ்னா என்னன்னு நான் போன வீடியோலும் பார்த்தோம். இப்போ ஒரு வாட்டி சொல்லிடுறேன். லயபிலிட்டிஸ் நம்ம கொடுக்க வேண்டிய பொருட்களோட கடன் பொறுப்பா இருப்போம்ல, அந்த பொறுப்பு விஷயத்தை தான் நம்ம வந்து லயபிலிட்டிஸ் சொல்றோம். லோன் வாங்கியிருந்தா அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்றது லயபிலிட்டிஸ். அப்புறம் வந்து கடன் வாங்கியிருந்தோம்னா அந்த பொறுப்புக்கு நம்ம தானே பொறுப்பு. அந்த பொறுப்பு என்ட்ரிஸை வந்து அங்க என்ட்ரி பண்றது தான் லயபிலிட்டிஸ். இப்போ ஈக்குவேஷனுக்குள்ள நம்ம போறோம். கேபிட்டலுக்கு நம்ம கேபிட்டலே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க கேஷ் கொடுத்துருக்காங்க. கேஷ்ன்றது நம்மளுக்கு அசெட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம உங்களுக்கு வந்து டேபிள் காலம் ஃபார்ம் பண்றது உங்களுக்கு பெரிய ஒரு குழப்பம் இருக்கும். அதுக்காக தான் நான் ரெண்டா இது மாதிரி தான் எழுதி சொன்னேன். இப்போ நம்மளுக்கு தெளிவா தெரியுது என்னென்ன என்ட்ரிஸ் வந்து பண்ண போறோம் அப்படின்றது. இப்ப கேஷ்ன்றது நம்மளுக்கு டைப் ஆஃப் அசெட், ஸ்டாக்ன்றதும் நம்மளுக்கு அசெட், பர்னிச்சர்ன்றதும் அசெட். மிச்சம் என்னென்ன இருக்கு? கேஷ் நம்மளுக்கு டைப் ஆஃப் அசெட், இங்கேயும் கேஷ் இருக்கு, அசெட். கிரெடிட்டார்ன்றது நம்ம ஒரு விஷயத்துக்கான பொறுப்பாளியா இருக்கும். கிரெடிட்டார்ன்றது லயபிலிட்டிஸ். இங்க வந்து லயபிலிட்டிஸ் நீங்க எழுதுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. கிரெடிட்டார்ஸ்னாலும் லயபிலிட்டிஸ்னாலும் ஒண்ணுதான், ரெண்டுமே பொறுப்பு தான் அர்த்தம். அந்த பணத்துக்கான பொறுப்பு கிரெடிட்டார்ஸ். இந்த காலம் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கேபிட்டல் ஆஸ் யூசுவல் கேபிட்டல் நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம்.
இப்போ வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனா நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி எழுதலாம். இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நீங்க எல்லாருமே டேபிள் ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. இதுல நீங்க என்னென்ன விஷயத்த வந்து மறந்துருப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து எல்லா இந்த கேஷ், இந்த ஸ்டாக், இந்த பர்னிச்சர், கேபிட்டல், கிரெடிட்டார்ஸ் இதெல்லாம் வந்து ருபீஸ் காலம்னு நீங்க கம்பல்சரி காமிச்சாகணும். ஏன் காமிச்சாகணும்னா இதுக்கு 0.5 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க வந்து 90+ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருந்தா இந்த விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இது மிஸ் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து இது யாரோட புக்ஸ்ன்றது எழுத நிறைய பேர் மறந்துருப்பீங்க எக்ஸாம் டைம்லடோ. அதனால தான் இது தனியா போட்டு காமிக்கிறேன். இந்த புக்ஸ் ஆஃப் ராணி இப்படி எழுதிட்டீங்க. இந்த ஒரு டேபிள வந்து நீங்க போட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கம்பல்சரி டேபிள்ல வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் சொன்ன மாதிரியா பிசினஸ் வந்து இனிஷியல் பண்றாங்க. 2 எஃபெக்ட் நடக்குது. ஒன்னு கேஷ் எஃபெக்ட், இன்னொன்னு கேபிட்டல் எஃபெக்ட். இப்போ இது அங்க ரெக்கார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்றாங்க பிசினஸ். எவ்வளவு காசுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? 80,000. ஒரு எஃபெக்ட் வந்து கேஷ்னு சொல்லியிருந்தேன், பிளஸ் 80,000. இன்னொரு எஃபெக்ட் என்ன வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் வந்து ரைஸ் ஆயிருக்கும், முதலீடு வந்து ஏறி இருக்கும் பணத்தை போடுறது காரணத்தினால. இப்போ ஒன்றும் கிடையாது, இங்க ஈக்குவேஷன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் எழுதிட்டு வரணும். ஈக்குவேஷன் எழுதிட்டு இந்த அமௌண்ட்டை அப்படியே கீழே எழுத போறீங்க, பிளஸ் 80,000 அப்படின்னு. இங்கேயும் ஈக்குவல் டு பிளஸ் 80,000. நீங்க ஒவ்வொரு வாட்டியும் எழுதும் போதும் இதை செக் பண்ணிக்கலாம். அசட்டும் கேபிட்டல் கிரெடிட்டாரும் வந்து ஈக்குவலா இருக்காங்க. இங்க பாருங்க பிளஸ் 80,000, இங்கேயும் 80,000. இதுதான் இதோட ஒரு அனலைசிஸ் மெத்தடு. இப்போ செகண்ட் டிரான்சாக்ஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கூட்ஸ் பாட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் ரமேஷ். ரமேஷிடம் இருந்து நம்ம கடன் பெற்றிருக்கோம். என்னன்னா கூட்ஸ் வந்து ஸ்டாக் வந்து நம்ம வந்து கடனா வாங்கியிருக்கோம். என்னென்ன 2 எஃபெக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, ஸ்டாக் வந்து ஒரு எஃபெக்ட், இன்னொரு எஃபெக்ட் வந்து கிரெடிட்டார், கடனுக்காக இந்த விஷயத்த வாங்கியிருக்கோம். எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம்னா மொத்தம் 10,000 rupees வாங்கியிருக்கோம். இப்போ எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டாக் நேரா வாங்க. ஸ்டாக்ல 10,000 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நீங்க 10,000 ரூபாய்க்கு கடன் வாங்கி பொருளை ஏத்திட்டு இருக்கீங்க. பிளஸ் நீங்க 10,000 ரூபாய் நீங்க கொடுத்தே ஆகணும். அந்த 10,000 ரூபாவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ஈக்குவேஷன் நீங்க ரைட் பண்ண போறீங்க. EQA ஈக்குவேஷன் ரைட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் வந்து பிளஸ் 10,000 இங்க இருக்குங்களா, அது அப்படியே நீங்க கீழே எழுதிக்க போறீங்க. பிளஸ் 80,000 அப்படியே கீழே எழுதிக்க போறீங்க. பிளஸ் 10,000 அப்படியே எழுதிக்க போறீங்க. ஈக்குவல் டு இங்கேயும் பிளஸ் 80,000 இருக்கு. நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டே வரணும். இங்கேயும் பிளஸ் 10,000 இருக்கு. இப்போ 10,000 ரூபாயும் 80,000 கூட்டினா 90,000, இங்கேயும் 10,000 ரூபாயும் 80,000 ரூபாய் கூட்டினா 90,000. ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கு. இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் போலாம். ஒவ்வொரு ஈக்குவேஷனும் வந்து எழுதும் போது செக் பண்ணிக்கிறது, கிராஸ் செக் பண்றது நல்லது. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்றோம், எப்படின்னா கேஷ் மூலமா பர்ச்சேஸ் பண்றோம். என்னென்ன எஃபெக்ட்னா, இங்க ஃபர்னிச்சர் கேஷ். இங்க ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபர்னிச்சர்னு ஏன் தனியா அக்கௌண்ட் வச்சிருக்கோம், அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டாக் தானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஆக்சுவலா ஃபர்னிச்சர் வந்து ஒரு பிக்ஸ்டு அசெட். எதெல்லாம் பிக்ஸ்டு அசெட், கம்ப்யூட்டர், என்னென்னலாம் உங்களுக்கு வந்து பிக்ஸ்டு அசெட்னு தோணுதோ அதெல்லாம் தனி அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த பொருட்களை வாங்கும்போது கூட்ஸ்ன்னு நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல வந்து நேம் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஸ்டாக் மூலமா நம்ம வந்து அந்த அண்டருக்கு எழுதுவோம். இதே ஒரு நேம் கொடுத்து ஃபர்னிச்சர், கம்ப்யூட்டர் இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு நேம் வச்சு உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அது தனியா ஒரு அக்கௌண்ட், மிஷினரி அந்த மாதிரி அக்கௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல வச்சு எழுதுவோம். மற்றபடி அதுல ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபர்னிச்சர்லயும் 6,000 வந்து வந்திருக்கும். கேஷ் இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த கொஸ்டினோட இதுவே புரிய போகுது. ஃபர்னிச்சர் வந்து நம்ம புதுசா வாங்கியிருக்கோம். அந்த 6,000 ரூபாய் வந்து அங்க பிளஸ்ல போகும். பணம் கொடுத்து நீங்க பர்னிச்சர் வாங்கிருக்கீங்க, அப்ப பணத்தோட வேல்யூ வந்து அங்க குறைஞ்சிருக்கும். பணம் உங்ககிட்ட இருந்து வெளியில போகுது. சோ 6,000 ரூபாய் உங்ககிட்ட இருந்து வெளியில போறதுனால அந்த மைனஸ்னு வரும். பிளஸ் ஒரு நேரம் வந்ததுன்னா காசு வந்து ஆட் ஆயிருந்தது. இப்போ வந்து இந்த எஃபெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேஷும் உங்க கையில தான் இருந்தது, கேபிட்டலும் உயர்ந்துச்சு. ஆனா இங்க பர்னிச்சர் வாங்குறதுக்காக நீங்க கேஷை கொடுத்துறீங்க. உங்ககிட்ட கேஷ் மறுபடியும் அவங்க வந்து திரும்ப கொடுக்கவும் மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பொருள் கொடுத்துறாங்க. அந்த பொருள் மட்டும் தான் உயரும். இப்ப எப்படி ரெக்கார்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். தேர்ட் டிரான்சாக்ஷன், கேஷ் பர்ச்சேஸ்டு ஃபார் ஃபர்னிச்சர், இவ்வளவு 6,000 ரூபாய். ஃபர்னிச்சர் நேரா வந்து எழுதிக்கிறீங்க, பிளஸ் 6,000. நெக்ஸ்ட் கேஷும் வந்து உங்களுக்கு அசெட்ல தான் வரும், மைனஸ் 6,000. உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்து இங்கேயே பேலன்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஈக்குவேஷன் எழுதுறீங்க,
நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, 80,000 ரூபாய் இங்க இருக்கு, 80,000 ரூபாய் இங்க இருக்கு, 6,000 ரூபாய் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 74,000 வரும். பிளஸ் 74,000 இங்க 10,000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய் அப்படியே இருக்கும். இங்க 6,000 ரூபாய் ஃபர்னிச்சரா நம்மளுக்கு மாறி இருக்கு கேஷ்ல இருந்து. ஈக்குவல் டு பிளஸ் 80,000 பிளஸ் 10,000 செக் பண்ணி பார்த்தலாமா. பிளஸ் 80,000 பிளஸ் 10,000 90,000, இங்க 74,000 பிளஸ் 6,000 80,000 பிளஸ் ஒரு 10,000 90,000 பேலன்ஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் டிரான்சாக்ஷன் பெய்ட் கிரெடிட்டார்ஸ் பை கேஷ். கிரெடிட்டார்ஸுக்கு பணம் வந்து பே பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாதிரி வந்து இதுவாகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட்டார்ஸ் ஒரு எஃபெக்ட், இன்னொரு எஃபெக்ட் கேஷ். பணத்தை நம்ம கொடுத்துட்டோம், பே பண்ணிருக்கோம். எங்கெல்லாம் நம்ம பணத்தை பே பண்றோமோ அப்ப கேஷோட வந்து வேல்யூ வந்து அங்க இறங்கிட்டே தான் வரும். யார்கிட்டயும் ஒரு விஷயத்துக்காக பணத்தை நீங்க கொடுத்துறீங்க, உங்களோட பணம் வந்து அங்க கம்மியாகும். அந்த எஃபெக்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது ஈஸியான ஒரு கான்செப்ட். இப்போ இதை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்றது பார்க்கலாம். கிரெடிட்டாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கீங்கன்னா 8,000. கேஷுக்கு நேரம் வந்து 8,000 நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். கிரெடிட்டார் வந்து இப்போ நம்மளுக்கு குறைவாங்க. இப்போ ஏற்கனவே 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியதோ ஒரு கிரெடிட்டாருக்கு 8,000 ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டோம். அப்போ வந்து கிரெடிட்டாரோட ஒரு இதுவும் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். இங்கேயும் டிக்ரீஸ், பணமும் டிக்ரீஸ் ஆகுது. இங்க வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னா, இந்த ஒரு நேரம் வந்து ஒரு இடத்துல பிளஸ் அந்த ஒரு பக்கம் மைனஸா இருக்கு. இது ஃபுல்லாவே ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் தான். பணம் வந்து கொடுத்துடுறோம், கிரெடிட்டார் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இருந்தவரை விட கடன் கொடுத்துட்டோம். 10,000 ரூபாய் கடன் கொடுத்துட்டோம்னா, அந்த 10,000 ரூபாயில இருந்து 8,000 ரூபாய் இப்போ கடன் கொடுத்துருக்கோம்னா 2,000 ரூபாய் தான் நம்மளுக்கு இருக்கணும் கடன். 18,000 ரூபாய் எழுதிடக்கூடாது. அந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். $74,000ல 8,000 போயிடுச்சுன்னா உங்களுக்கு பிளஸ் 66,000 பிளஸ் 10,000 பிளஸ் 6,000 ஈக்குவல் டு 80,000 பிளஸ் 2,000. உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்ல கிரெடிட்டாருக்கு கொடுக்க வேண்டிய காசு 2,000 ரூபாய். நீங்க கேபிட்டலா போட்ட பணம் 80,000 ரூபாய். பர்னிச்சர்ல உங்களுக்கு இருக்கிறது 6,000 ரூபாய் வந்து நீங்க பர்னிச்சர் வாங்கிக்கிறீங்க. ஸ்டாக்கா உங்களுக்கு கன்வெர்ட் ஆனது 10,000. இப்போ நிகர உங்களோட கேஷா கையில இருக்கு 66,000. இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். இப்போ வந்து உங்களுக்கு டேபிள் காலம்ல எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் எப்படி பிரிக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு எஃபெக்ட் நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ பிளானிங்காவே தெரியும் இந்த டேபிள் காலம்ல என்னென்னலாம் எழுத போறோம் அப்படின்றது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேபிள் காலம் வந்து பிரிச்சு எழுதிக்கலாம். ஏதாச்சும் இதுல டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் வந்து அதை செக் பண்றேன். செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வந்து பதில்ன்றது சொல்றேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் மேலும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.